இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க அத பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி மேல வந்து நம்ம பாரதி வந்து பொசசிவா இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம உரிமையோட வந்து சண்டை போடலாம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே அந்த இடத்துல வந்து நம்ம அழகர் இருக்கார்ல, அவர் வந்து ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆதி வந்து கேட்காங்க, "என்ன மச்சான் ஒரே ஜாலி மூட்ல இருக்க போலயே?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமா மச்சான், அந்த பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோவ காட்டிட்டாங்கடா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எது காட்டிட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஷாக் ஆயிடுறாங்க. "டேய் எதுக்குடா நீ எதுக்குடா ஷாக் ஆகுற? உன் ரூட் கிளியர் தான் சரியா? அவன போய் பார்த்து அவன் மண்டையில 2 தட்டு தட்டி, கண்டிப்பா அவன்ட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவோம். ஒண்ணும் கவலையப்படாத" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி நீ சொல்லு, அவ ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான்? பாரதிக்கு ஏத்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா அவன் எப்படி இருப்பான் நீ சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பாரதியோட அளவுக்கும் அறிவுக்கும் குறைஞ்சது ஒரு 5½ அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இருப்பான். அவங்களோட கொஞ்சம் கலர் ஒரு என் கலர் இருப்பான்னு வச்சுக்கோமே, என் கலர் இருப்பான். பெர்சனாலிட்டியில் என்னை மாரி இருப்பான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "டேய் அதான்டா கிடையாது. நீ சொன்னது எதுவுமே வந்து பாரதியோட ஹஸ்பண்ட்ட இல்லைடா" அப்படிங்கிற மாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா சொல்கிற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இரு ஃபோட்டோவை காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து காட்டினா, அதில் வந்து நம்ம துரையோட ஃபோட்டோ இருக்குது. "டேய் இதுவாடா பாரதியோட ஹஸ்பண்டு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் இதான்டா பாரதி தான்டா சொன்னாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "டேய் விளாடாதடா, பாரதி தான் சொன்னாங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோடனே, "டேய் நான் எதுக்குடா விளாட போகிறேன், இதாண்டா பாரதி, இந்த ஃபோட்டோவை தாண்டா பாரதி என்கிட்ட கொடுத்தாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா?" அந்த இடத்துல வந்து நம்ம ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது. "சரி மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சென்னை போகிற மாதிரி இருக்கும், நம்ம பாரதியோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் மண்டையில் ஒரு 2 தட்டு தட்டி ஒழுங்காக சைனை போடுறா" அப்படின்னு சொல்லிட்டு சைனை வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோமே, ஓ ரூட்டு கிளியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "எப்படி நான் போய் பாரதியோட ஹஸ்பண்ட் மண்டையில் தட்டி கையெழுத்து வாங்கணுமா?" அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க. "என்ன மச்சான் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாடா சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம பாரதி வேறு கோவமாக இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஆதி கோவமாக இருக்காங்க. எப்படி வந்து ஆதி வந்து அந்த ஸ்வேதாவோட ஃபோட்டோ வந்து மனைவின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கோவமாக இருக்காங்க. பாரதி வந்து எப்படி வந்து நம்ம துரையை வந்து ஹஸ்பண்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆதி கோவமாக இருக்காங்க. 2 பேரும் கோவத்தோட வீட்டை விட்டு ஒரே நேரத்தில் வராங்க. பக்கத்தில் வந்தோடனே ஒரே நேரத்தில் பேசுகிறாங்க. "நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்லலாம். "ஏங்க என்னங்க விஷயத்த சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னோடனே, "எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஸ்வேதா வந்து நீங்கள் வந்து ஒய்ஃப்னு சொல்லியிருப்பீங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொன்னோடனே, "இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத கேளுங்க, ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன் கேட்டுட்டு பேசுங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் மனசுக்குள்ளே வந்து அந்த ஆசை இருக்குது, அந்த ஆசை இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏங்க கொஞ்சம் நேரம் இருங்குங்க, நான் சொல்கிறத கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஆதி வந்து சொல்ல ஆரம்பிக்காங்க. "இங்கே பாருங்கள் அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அழகரு, அவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான், யாரா அவனோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் சொல்லவே மாட்டேன்ட்டு இருந்தேன். டக்குன்னு என் செல்லை எடுத்துகிட்டு ஆன் பண்ணால் அதில் பார்த்தா ஸ்வேதாவோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இதுதான் உன்னோட ஒய்ஃபோட இதான் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோவா அப்படின்னு கேட்டோடனே, சரி ஆமாம் நானும் தலையாட்டிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "சரி நீங்கள் எதுக்கு வந்து துரையை வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "அது என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து ஸ்வேதாவை சொன்னீங்க, அந்த கோவத்தில் வந்து நான் அப்படி சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஏன் நீங்கள் மட்டும் துரையை சொல்லலாம், நான் மட்டும் ஸ்வேதாவை சொல்லக்கூடாதா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து நம்ம ஆதி கேட்குறாங்க. "ஆமாம் நான் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி வேறு ஒரு பொண்ணு நீங்கள் சொல்லுவீங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதிக்கு வந்து டக்குன்னு கேட்டுது. "என்ன சொன்னீங்க பாரதி, இப்போ தான் சொன்னீங்களே" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதி வந்து வெட்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. "இப்போ தான் சொன்னீங்களே நான் இருக்க வேண்டிய இடத்துல அப்படி சொன்னீங்களே, சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஆதி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேசாமல் போய் வேலையை பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிடுறாங்க. பாரதி "நான் கேட்டுட்டேன்" அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம அழகரும் ஆண்டாளும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ வந்து நம்ம இவங்களோட ரூட்டு கிளியரு, அதாவது நம்ம ஆதியோட ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் ஆதியோட அந்த பொண்ணை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறானே, அவன் ஒய்ஃப் ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருக்கான், அவன் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணு கண்டிப்பாக ஏதாவது சோசியல் மீடியாவில் இருக்கும் பார்ப்போம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது சோசியல் மீடியாவில்?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆமாடா பொண்ணுங்க சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடும், ஆனால் சோசியல் மீடியாவில் இல்லாமல் இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேரை போட்டு பார்க்காங்க. அதில் பார்த்தா ஸ்வேதா ஸ்வீட்டின்னு வருது. "என்னது ஸ்வேதா ஸ்வீட்டியா, அது என்ன ஸ்வீட்டி" அப்படிங்கிற மாதிரி அழகர் கேட்காங்க. "அது நாங்களே எங்களுக்கு கொடுத்த பட்டம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி உன் பேர் என்னது" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "என் பேர் வந்து கால்மி ஜாலு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது கால்மி ஜாலுவா, இல்லை கால்மி டாலு, அதாவது நான் வந்து என் பேர் ஆண்டாள் இல்லை, அதனால டாலுவை மட்டும் தூக்கி கால்மி டாலுன்னு வச்சுருக்கேன், என்னடி காலுன்னு வச்சுக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கார் அழகர். சரி அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கேட்போம், நம்பர் அனுப்புனா பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஃபேஸ்புக்கில் போயிட்டு. அடுத்த சீனில் பார்த்தா நம்ம ஆண்டாள் இருக்காங்களா, ஆண்டாள் வந்து நம்ம பாரதி கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "பாரதி சொல்லுடி, உன் புருஷன் வந்து எங்கே இருக்கான், நம்ம போய் பேசுவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேச வேணாண்டி,
ஏன்னா அவரை வந்து நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் ஒரே அடியாக அவன் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு நான் போய் பேசி நம்ம வந்து கையெழுத்து வாங்குவோம் டைவர்ஸ் பத்திரத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இனிமேல் அவரை நான் வந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டேன் சரியா, இனிமேல் வேறு யாரையுமே நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இந்த தமிழ் நான் தான், வேறு யாரையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம பாரதி வந்து போகிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 2வது பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.